السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون إنما يتذكر أولو الألباب. قال النبي صلى الله عليه وسلم: إنما بعثت معلما، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 39வது சூராவின் 9வது ஆயத்தில் கேட்பான்: குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியே, நீங்கள் கேளுங்கள், கல்வி உடையவர்களும் கல்வி இல்லாதவர்களும் சமமாவார்களா? இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். இதை கூறிவிட்டு அல்லாஹ் சொல்வான்: இன்னமா யத்ததக்கரு உலுல் அல்பாப். இதில் படிப்பினை பெறுபவர்கள், இதை சிந்தித்து பார்ப்பவர்கள் அறிவுடையவர்கள்தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 39வது சூராவில் 9வது ஆயத்தில் கேட்பார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டிருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இப்படி அடையாளப்படுத்துகிறார்கள்: இன்னமா புஇஸ்து முஅல்லிமா. நான் கல்வியை கற்றுத்தருகிற, சட்டதிட்டங்களை சொல்லித் தருகிற ஆசிரியனாகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு நபி ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார். ஒரு ரசூல் ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறார். ஒரு ஆசிரியர் தன் மாணவனை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துவாரோ அதைவிட பன்மடங்கு ஒரு நபி தன்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்களை பக்குவப்படுத்துகிறார். செப்டம்பர் 5ஆம் நாளை இந்தியாவில் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் சர்வேப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவராகவும் 2வது குடியரசுத் தலைவராகவும் மிக பெரும் கல்விமானாக தத்துவ அறிஞராக வாழ்ந்த ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை சர்வதேச ஆசிரியர் தினமாக இந்தியாவில் அனுசரித்து வருகிறோம். ஆசிரியர்கள் நினைவு கூறப்படுகிற, நமக்கு கல்வியை போதித்த நல்லோர்கள் நினைத்து பார்க்கப்படுகிற அத்தருணத்தில் உண்மையான கல்வியையும் உண்மையான ஆசிரியரையும் இந்த திருக்குர்ஆனுடைய வசனமும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. உண்மையான இல்ம் என்பது, உண்மையான கல்வி என்பது எது? எந்த கல்வி நம்மை மேம்பட செய்கிறதோ, உயர்வடைய செய்கிறதோ, எந்த கல்வி இவ்வுலகத்தோடு அழிந்து விடாமல் நாளை மறுமைக்கும் பயன் தருகிற, நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற கல்வியாக இருக்கிறதோ, அந்த கல்வியை யாரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, யாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோமோ, அதுவே முதன்மையான கல்வியும் அவரே முதன்மையான ஆசிரியரும் ஆவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதனால்தான் நபிகளார் தன்னை மற்றபடியெல்லாம் அறிமுகப்படுத்துவதை தவிர்த்து இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் ஒரு முஅல்லிமாக, நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இன்னல் உலமா வரசத்துல் அம்பியா, உலமாக்கள், ஆலிம்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். அதனுடைய தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வாரிசுகள் அப்படின்னா நபிமார்கள் தீனாரையோ திர்கத்தையோ பொருளாதாரத்தையோ பணத்தையோ விட்டு செல்லவில்லை. நபிமார்கள் இல்மை விட்டு சென்றார்கள், கல்வியை விட்டு சென்றார்கள். அந்த கல்வியின் வாரிசுகளாக உலமாக்கள் இருக்கிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை விரிவுபடுத்தியும் காட்டுவார்கள். உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரியின் 5027வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, உங்களில் சிறப்புடையவர் யார் தெரியுமா? உங்களிலேயே சிறப்பானவர் யார் தெரியுமா? யார் குர்ஆனை தானும் கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ, சொல்லிக் கொடுப்பாரோ, அவர்தான் உண்மையில் உங்களில் மிகச்சிறந்தவர் என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இந்த இல்ம் இருக்கிறதே, மார்க்கம் சார்ந்த நம்மை ஈருலகிலும் வெற்றியடைய செய்கிற இந்த ஞானம், இந்த கல்வி, நமக்கு மார்க்க சட்டதிட்டங்களை சொல்லித் தருகிற, மார்க்க சட்டதிட்டங்களை நாம் தெரிந்து கொள்கிற, யாரின் மூலம் தெரிந்து கொள்கிறோமோ, அதற்கு யார் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களும் அது சார்ந்த கல்வியும் போற்றுதலுக்குரியவர்கள். உண்மையில் போற்றுதலுக்குரியது அதுதான் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் சொல்கிறது. 58வது சூராவின் 11வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத். நாம் இந்த இல்மை கற்றுத்தருகிற ஆலிம்களை, இந்த இல்மும் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர்களை, இருப்பவர்களை எப்படி கடைமட்டத்தில் போட்டிருந்தாலும் கூட, எப்படி நாம் அவர்களை துச்சமாக மதித்தாலும் கூட, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், யர்ஃபஇல்லாஹுல் லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம. யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானையும் கொடுத்து ஈமானோடு சிறந்த இல்மையும் கொடுத்திருக்கிறானோ அவர்களை தரஜாத்தின், பல படித்தரங்கள் அல்லாஹ் உயர்வுபடுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். சமீப காலங்களாக இந்த இல்மு மீதுண்டான பார்வையும், இந்த இல்மை கொண்டிருக்கிற ஆலிம்கள் மீதுண்டான பார்வையும் குறிப்பாக இளைஞர்களிடத்தில் மிக மோசமாக போய்கொண்டிருப்பதை உணர முடிகிறது. ஆலிம்கள் அப்படின்னாலே வேற மாதிரி, சோத்துக்கு பிறந்தவங்கிற மாதிரி, திங்க இருப்பவர்கள் என்பதை போல, இவங்கெல்லாம் கையேந்திகள் என்பதை போல, இவர்களெல்லாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்பதை போல சமுதாயத்தினுடைய பார்வை ஆலிம்களை எங்கு வைக்க வேண்டும், எங்கு இருக்க வேண்டும். சில விஷயத்தெல்லாம் பேசாம போறது காரணமே, கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மெயின் செட்ல என்ன ஓடும்னா, எங்கேயோ இவன் வசமா வாங்கியிருக்கான், அதனாலதான் இந்த டாபிக் எடுத்திருக்கிறாரு. இதனாலேயே ரொம்ப விஷயத்த பேச விடும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நம்முடைய மஹல்லாவிலோ, நம்முடைய நிர்வாகமோ, நம்முடைய மஹல்லாவை சார்ந்தவர்களோ நம்மளை அப்படி வைக்கல. ஆனால் ஒட்டுமொத்த சமூகத்தில் ஆலிம்களுடைய நிலை, ஆலிம்களாக இருக்கிற ஆசிரியர்களின் நிலை எவ்வளவு மோசமாக, எவ்வளவு கீழ்த்தரமாக மதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த ஆலிம்களை, அந்த ஆசிரியர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவும்
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வளவு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் இந்த இல்முக்கு, மார்க்கத்தை கற்றுத்தருகிற இல்முக்கு மிகப்பெரிய அந்தஸ்து சொன்னார்கள். திருமதியினுடைய 2685வது ஹதீஸ். பொதுவாக சஹீஹான ஹதீஸ்களையே சொல்லி பழக்கப்படுபவன் நான். எதிரையும் அவ்வளோ பலகீனமான ஹதீஸ்களை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்வேன். அப்படிப்பட்ட சஹீஹான ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு வ அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அர்தீன் ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா வ ஹத்தல் ஹூத்த ல யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸ அல் கைர். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதை போல, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா என்பார். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்ற வார்த்தையை அப்படியே சொல்கிறார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும், வ அஹ்லஸ் ஸமாவாத்தி வல் அர்தீன், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும், ஹத்தன் நம்லத ஃபீ ஜுஹ்ரிஹா, தன்னுடைய பொந்தில் இருக்கிற எறும்பு உட்பட, வஹத்தல் ஹூத்த, கடலில் இருக்கிற மீன்கள் உட்பட அனைத்தும், எல்லா ஜீவராசியும், ல யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸ அல் கைர், யார் மக்களுக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார்களோ, நல்ல விஷயத்தை பாடம் நடத்துகிறார்களோ, சொல்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஆலிம்கள் மீது, அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் மீது இவைகள் எல்லாம் அல்லாஹ், மலக்குமார்கள், அஹ்லுஸ் ஸமாவாத்தி வல் அர்தீன், வானங்கள் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், அதில் மிக தாழ்ந்ததையும் குறிப்பிடுகிறார்கள். எறும்பு, சாதாரணமாக சிட்டெரும்பு என்று சொல்கிற எறும்பு உட்பட, தண்ணீரில் உள்ள மீன்கள் உட்பட அனைத்தும் ல யுஸல்லூன அலா முஅல்லிமின் நாஸி அல் கைர், யார் மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறார்களோ அந்த ஆசிரியர்கள் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள், அவர்களுக்காக துஆ செய்கிறார்கள், அவர்களுடைய நலவை விரும்புகிறார்கள் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியில வேணா திட்டுவோம், ஆனா வேற வழி இல்லாம அத்தஹியாத்துல இப்படித்தான் துஆ செய்றோம். அல்லாஹும்ம ஃபிர்லி வலி வாலிதைய வலி உஸ்தாதி வலி ஜமீல் முஃமினீன வல் முஃமினாத் துஆ செய்றோம். யா அல்லாஹ், என்னையும் மன்னிப்பாயாக, என் பெற்றோர்களையும் மன்னிப்பாயாக, எனக்கு இல்மை கற்றுத்தந்த உஸ்தாதுமார்களையும் மன்னிப்பாயாக. ஒவ்வொரு தொழுகையிலையும் அந்த உஸ்தாதுக்காக, நமக்கு இந்த இல்மை எங்கேயாவது ஒலி உஸ்தாதின்னு சொல்ற இடத்துல நம்முடைய உலகத்தினுடைய கல்விகளை கற்றுத்தந்த ஆசிரியர்களுக்கு நம்ம துஆ செய்றோம் இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரோடு யாரை சேர்க்கிறோம்? எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் என்னுடைய உஸ்தாதுமார்கள், மார்க்கத்தினுடைய இல்மை எனக்கு கற்றுத்தந்த என்னுடைய ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் ரப்பே நீ மன்னிப்பை தருவாயாக என்று தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொரு தொழுகையிலேயும் அத்தஹியாத்திலேயும் நாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த வார்த்தையை ஓத மறப்பதில்லை. ஆனால் வெளிரங்கத்தில் அந்த ஆலிம்கள், அந்த ஆசிரியர்கள், அவர்களை நாம் வைத்திருக்கிற அந்தஸ்துக்களும் மிக மோசமானவை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரயீசுல் முஃபஸ்ஸிர், நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சாதாரணமான சஹாபி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் யா அல்லாஹ் இவருக்கு கல்வி ஞானத்தை தருவாயாக என்று துஆ செய்யப்பட்டு, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்திற்கும் அவர் சொல்கிற அந்த வியாக்கியானம் தான், அந்த தஃப்சீர் தான் முதன்மையானது என்று உலகில் வாழுகிற எல்லா முஃபஸ்ஸிர்களாலும், குர்ஆன் விரிவுரையாளர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக மிக உன்னதமான ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அந்த அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு முறை
ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிக்கு வந்து தன்னுடைய வணக்கங்களை இபாதத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில போய் தன்னுடைய குதிரையில் ஏற முனைகிற போது அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த குதிரையில ஏறுறதுக்கு உண்டான அந்த கால்பிடிய ஸைத் இப்னு சாபித்துக்காக சரி செஞ்சு கொடுக்குறாங்க, பிடிச்சுக்கிறாங்க, ஏறுங்க அப்படின்னு. ஸைத் இப்னு சாபித் அவர்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்களாம், நீங்க மின் அஷ்ரஃபி பைத், நீங்க ரொம்ப பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப உயர்தரமான குடும்பத்தை சார்ந்தவங்க, நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யப்பட்ட மிகப்பெரிய ஆலிம் பெருந்தகை, நீங்க போய் யஅஹுது பி ஹிதாமி நாகத்தின், என்னுடைய ஒட்டகத்தினுடைய அந்த இதை பிடிக்கிறது நீங்க போய் பிடிக்கிறதா, விடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிற வார்த்தை வயகூலு ஹக்கதா உமிர்னா அன் நஃஅல பி உலமாஇனா, எனக்கு எவ்வளவு இல்மு கிடைச்சிருந்தாலும் கூட உங்கள் மூலமாக ஸைத் இப்னு சாபித்தின் மூலமாக சில ஞானங்கள் சில கல்விகள் எனக்கு கிடைச்சிருக்கு சொல்றாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ், எங்களுடைய ஆலிம்களுக்கு எங்களுக்கு இல்மை கற்று தந்தவருக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம். ஏவனது யாரு? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி நாங்கள் இப்படித்தான் செய்ய ஏவப்பட்டிருக்கிறோம் சொன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம். எங்களுக்கு யார் இல்மை கற்றுத் தருகிறார்களோ அவர்களிடத்தில் இப்படித்தான் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது என்று ரயீசுல் முஃபஸ்ஸிர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். கஹஃப் சூரால 69வது ஆயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நபி, இருக்கிற உம்மத்திலே உயர்வானவர் யாருன்னா நபி தான், அந்த உம்மத்தில உள்ள நபி தான் மிக உயர்ந்தவர். ஆனா அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நபி அல்லாத ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஞானத்தை பெறுவதற்காக, கல்வியை பெறுவதற்காக அனுப்பி வைக்கிறான். ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து ஒரு உயர்கல்வி படைத்த, உயர்கல்வியில் இருக்கிற ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு ஆசிரியரிடத்தில், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சில இல்முகளை, சில ஞானங்களை பெற்றுக் கொள்கிறார். அப்ப ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு மூசா நபி சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு சாபிரா வலா அஸி லக அம்ரா. நீங்க என்ன சொன்னாலும் நான் இனி சொன்ன மாதிரியே கேட்டுக்கிறேன். வலா அஸி லக அம்ரா, நான் உங்கள் வார்த்தையை மீற மாட்டேன். யார் சொல்ற வார்த்தை? யார் சொல்லணும்? ஒரு நபி மற்றவரை பார்த்து சொல்லணும், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், தாண்டி பேசக்கூடாது என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற நபி ஒரு ஆசிரியரை பார்த்து சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார், வலா அஸிலக அம்ரா, நீங்க சொல்றதை மீறி நான் நடக்க மாட்டேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆசிரியரை எப்படி மதிக்க வேண்டும் என்று காட்டி தந்தவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வமல்லம் யதுக் முர்ர தஅல்லுமி சஅதன் தஜர்ரஅ துல்லல் ஜஹலி தூல ஹயாத்திஹி. இல்மை கற்றுக்கொள்கிற போது ஏற்படுகிற சில கஷ்டங்கள், சில சமயங்கள்ல சில பேச்சுக்கள் நம்மளை பார்த்தே பேசுற மாதிரியே இருக்கும். அது நம்மளை உறுத்தும், நம்மளை காயப்படுத்தும், கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் சத்தியம் சொல்லப்பட வேண்டியது, சத்தியமான விஷயங்கள் சொல்லப்படுகிற போது அது நம்மள்ட்ட அந்த குறைகள் இருந்தா நம்மள்ட்ட அந்த காயங்கள் ஏற்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இல்மை கற்றுக்கொள்கிற போது ஏற்படுகிற காயங்களை தாங்கிக் கொள்ள ஒருவன் தயாராக இல்லை என்றால், இல்மை கற்றுக்கொள்ளப்படும் போது ஏற்படுகிற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள ஒருவன் தயாராக இல்லை என்றால், தஜர்ரஅ துல்லல் ஜஹலி தூல ஹயாத்திஹி, அவனுடைய வாழ்க்கை முழுக்க அவன் ஜாகிலாகவே இருப்பதற்கு தயாராகி கொள்ளட்டும். அப்ப அவனுக்கு இல்மு கிடைக்காது. எப்படி ஞானம் கிடைக்கும்? எப்படி இல்மு கிடைக்கும்? இவன் தன்னை தாழ்த்திக் கொள்ள தயாரா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரயீசுல் முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் அவர்கள், ஸலல்து தாலிபா ஃபஅஸஸ்து மத்லூபா, நான் இல்மை கற்றுக்கொள்கிற போது
பிறரிடமிருந்து நான் இல்மை ஏற்றுக்கொள்கிற போது என்னுடைய ஆசிரியர்களிடத்திலே நான் பணிந்திருந்தேன், பணிவாக நடந்து கொண்டேன். பிறர் என்னிடத்தில் இல்மை தேடி வந்தபோது நான் கண்ணியமானவனாக இருந்தேன் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் தாலிபாக இருக்கும் போது, நான் மாணவனாக இருக்கும் போது, யார் எனக்கு கல்வியை கற்றுத் தருகிறார்களோ அவர்களிடத்தில் நான் பணிவுள்ளவனாக இருந்தேன், பணிவானவனாக இருந்தேன். அது என்னை எந்த அந்தஸ்துக்கு உயர்த்தியது? சமூகம், சமுதாயம் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, அதனுடைய விளக்கங்களை என்னை தேடி வந்து கற்றுக்கொள்கிறது. அப்போது நான் கண்ணியமானவனாக ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்முடைய மார்க்கத்துறை மிகச்சரியாக வகுத்தளித்த 4 இமாம்களில் ஒருவர். தன்னுடைய ஆசிரியர் ஹம்மாத் அவர்களுடைய வீடு இருக்குல்ல, இவங்களோட இருந்து அவங்க வீடு, இந்த வீட்டு பக்கம் கால் நீட்டி படுக்க மாட்டாங்களாம். இத்தனைக்கும் அவங்க வீடு இவங்க வீடும் பக்கத்துல எல்லாம் கிடையாது, பல கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வீடும் அவர்களுக்கு கல்வியை கற்று தந்த ஹம்மாத் அவர்களுடைய வீடும். ஆனா அந்த வீட்டை நோக்கி என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? நாங்கெல்லாம் காபாவனிக்கே கால் நோட்டிட்டு இருக்கோம். அஜர்த்து கல்வி கத்து கொடுத்தாரா, அந்த வீட்டை பார்த்து கால் நீட்ட அப்படின்னு எங்கேயாவது குர்ஆன்ல இருக்கா? அப்படி எங்கேயாவது ஹதீஸ் இல்ல, குர்ஆன்லயும் இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. ஆனால் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இப்படி இருக்கிறது, உங்களுக்கு கல்வி தந்த ஆசிரியரை மதிப்போடு நடத்துங்கள் என்று இருக்கிறது. அந்த மதிப்பையும் மரியாதையும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி செய்யணும் என்று கற்றுத் தந்திருக்கிறார்கள். அது இருக்கு, என்ன செய்யணும் என்பதை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி 4 இமாம்கள் ஒருத்தவங்க தான் மாலிக் இமாம். மாலிக் இமாமுடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கிளாஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்களாம், தன்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்தும் போது அந்த புத்தகத்தினுடைய பேப்பரை திருத்தும் போது கூட சத்தம் வராம திருப்பாங்க. ஆசிரியருக்கு இடையூறு ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பேப்பரை. இப்பெல்லாம் ஆசிரியர் மாணவன் கேட்கவே வேணாம், கத்தியால குத்துறான் அச்சத்தை அல்லது சார கத்தி எடுத்துட்டு போறான். மரியாதையா இருந்துக்க, இல்லைன்னா அவ்வளவுதான், சொட்ட ஒண்ணு இல்லைன்னா 2 பாத்துருவேன், உஷாரா இருந்துக்க. ஆமா, நீ 2 வீலர்ல தானே வர்ற, பாத்துருவோம் எப்படி வீட்டுக்கு போறேன்னு பார்ப்போம், அப்படி சொல்றோம். ஆனா ஒரு ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வார்த்தையை சொல்றாங்க, உண்மையிலேயே அதை யோசிச்சு பார்த்தா இன்னும் நல்ல புரியும் நமக்கு. இன்னல் முஅல்லிம வத் தபீப கிலாஹுமா லா யன்ஸஹானி இதாஹுமா லம் யுக்ரமா. ஒரு மருத்துவரிடத்திலேயும் ஒரு ஆசிரியரிடத்திலேயும் நீ மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு என்ன கரெக்டா கிடைக்கணுமோ அது கிடைக்காது. டாக்டர்கிட்ட போய் நமக்கு என்ன மாத்திரை தரணும், நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் மரியாதை இல்லாம நடந்தா அவர் என்ன செய்வாரு? வச்சுக்கிறேன் வா, என்கிட்ட தானே வரணும், நான் தானே ஆபரேஷன் பண்ண போறேன், வா, கிட்னி எல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் உன்னை எடுத்து விடுறேன், போ வாழ்ந்து பாரு, அப்பதான் உனக்கு அருமை தெரியும் டாக்டர்னா யாருன்னு. அப்படி நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? அப்படி நினைச்சா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஷாஃபி இமாம் சொல்றாங்க, ஒரு மருத்துவரிடத்தில் மரியாதையா பேசு, மரியாதையா நடந்துக்க. டாக்டர்கிட்ட போய் நான் யாரு தெரியுமா அப்படின்னா அவர் யாருன்றதை காட்டிடுவார், அப்புறம் நீ கஷ்டப்படணும். அதே போலத்தான் ஒரு ஆளுமிடத்திலேயும் மரியாதையாக நடந்து கொள். மரியாதை கெட்டத்தனமா நடந்துகிட்டேன்னு வச்சுக்கிய, அவர் யாருன்னு காட்ட ஆரம்பிச்சா இப்போவாவது பரவாயில்ல, டாக்டர் செய்யறது கிட்னியை மட்டும்தான் எடுப்பாரு, டாக்டர் செய்யறது இந்த உலகத்தில் மட்டும்தான் சிரமம். ஆனா இந்த வழிகாட்டி நமக்கு தவறான வழியை காட்டிட்டார்னா நவுதுபில்லா, உலகமும் போச்சு மறுமையும் போச்சு. சொல்றாங்க, ஃபஸ்பிர் லிதாயிக இன் அஹன்த தபீபா. நீ உன்னுடைய டாக்டரை கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், அவமரியாதை செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டா நோயோட வாழ பழகிக்க. டாக்டர் பகைச்சுக்கிட்டா நீ என்ன செஞ்சுக்க? நோயோட வாழ பழகிக்க, வேற வழி கிடையாது. ஏன்னா எத்தனை தடவை உனக்கு மருந்து கொடுத்தாலும் அவன் வயிற்று வலி போறது இல்லை. ஏன்? வயிற்று வலிக்கு மருந்து கொடுத்தா தானே போகும். அவர் தான் முடிவு பண்ணிட்டாரு, நீ ஏன் நானா பாத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. அது எப்படி வயிற்று வலி போகும்? வஸ்பில் லிதாயிக இன் அஹன்த தபீபா.
உன்னுடைய மருத்துவரை நீ எதிர்கொண்டால், மோசமாக நடத்தினால், நீ உன் நோயோடு வாழ பழகிக்க. வஸ்பிர் லி ஜஹ்லிக்க இன் ஜஃபௌத முஅல்லிமா. உன்னுடைய ஆசிரியரை நீ கேவலப்படுத்தினால், உன் ஆசிரியரை நீ ஓரமாக வைத்தால், உன் ஆசிரியரை நீ களங்கப்படுத்த நாடினால், நீ அறியாமையோடு வாழ பழகிக்கொள். உனக்கு இல்மு கிடைக்க போறதில்லை. உனக்கு இல்மு என்ன செய்யாது? கிடைக்காது. உன்னுடைய அறியாமையோடு வாழ பழகிக்கொள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்ப முஅல்லிம் ஆசிரியர் என்பவர், பொதுவாகவே இந்த ஆசிரியர் தினத்துல எல்லாம் பாருங்களேன், யார் யாரெல்லாமோ பத்தி பேசுவோம். ஆனா எங்காவது யாராவது தன் மஹல்லாவுடைய இமாமை பத்தி பேசுவாங்க? அந்த நான் மறுபடியும் சொல்றேன், நான் பாதிக்கப்படல. நீங்க பாக்குறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. நான் பாதிக்கப்படல, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஆனா இங்க ரொம்ப பள்ளிவாசல்களை நடத்துகிற முத்தவல்லிகள் இருக்கிறீங்க. உங்களுடைய கிராமங்கள்ல, உங்களுடைய ஊர்கள்ல எத்தனையோ பேர் சொந்தமாக பள்ளிவாசல் நடத்துறவங்க இருக்கிறீங்க, சொந்தமா மதரசாக்கள் நடத்தக்கூடியவங்க இருக்கிறீங்க. அந்த ஆலிம்களை நீங்க நடத்தக்கூடிய முறைகள் இப்படி இருக்கணும் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துது. ஆசிரியர் அப்படின்னு சொன்னாலே எங்கோ நம்மளுடைய கவனங்கள் போகுது. ஆனா நம்முடைய பள்ளியினுடைய இமாமை பற்றி ஆசிரியர் அந்த நடைமுறை ஏன் வர மாட்டேங்க, அந்த சிந்தனை கூட வரலையே. ஆனா அவர் தானே ஒவ்வொரு நாள் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி தொழுவணும், எப்படி தொழக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடக்க கூடாது, எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அவர் தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அவர் பெரும் ஆசிரியராக நமக்கு இருக்கிறாரு. அதனாலதான் ஆசிரியரை தந்தைன்னு சொல்லுவாங்க, ஆசிரியர் தந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு அத்தாவுக்கு என்ன ஸ்தானம் இருக்கிறதோ அந்த ஸ்தானம் ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கிறார்கள். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை, லைஸ மின்னா மல்லம் யுஜல்ல கபீரனா வயர்ஹம ஸகீரனா வயஅரிஃப லிஆலிமனா ஹக்கஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தங்களுடைய பெரியவர்களை மதிக்கவில்லையோ, தன்னுடைய சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ, தன்னுடைய ஆலிம்களின் அந்தஸ்தை அறிந்து கொள்ளவில்லையோ, அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே ஆலிம்கள் என்பவர்கள் உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள், நமக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஆசிரியர் என்கிற அந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு என்ன கண்ணியம் செய்ய வேண்டுமோ, எப்படி அவர்களை நடத்த வேண்டுமோ, அந்த கண்ணியம், அந்த நடத்தை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை ஆசிரியர் தினத்தில் கூட நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆசிரியர்களுக்கெல்லாம் உயர்ந்த ஆசிரியரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதித்து வாழும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய வாழ்க்கையில் உலக கல்வியையும் மறுமையினுடைய கல்வியையும் நமக்கு கற்றுத்தந்த, ஓர் எழுத்தை கற்றுத்தந்தவராக இருந்தாலும் அவரை மரியாதையோடு நடத்தும் பண்பை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.